வித்தியாசமாக இருக்குது. நல்ல அப்ரோச்சு. அதாவது ஜாதி மத பேதங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத இப்படி சொன்ன விதம் புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொன்ன மரத்தில் அது சிந்தனையே நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது. கடவுள் இருக்கிறாருங்கிறது மட்டும் நிஜம். நல்லா இருக்குங்க. சூப்பர் மேம், சூப்பர். நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கடவுள் மதத்தை வச்சு பிரியக்கூடாது. ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு இது தேவைப்படுது இல்லையா? எல்லாரும் ஃபோன் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹியூமனிட்டி இருக்கு. இட்ஸ் நைஸ். ஆக்சுவலாக மூவி ரொம்ப சிம்பிள், பட் இட்ஸ் கன்வேயிங் மெசேஜ் வந்து சூப்பர் நைஸ். அதாவது வில்லேஜ் டைப்பில் எப்படி சொன்னால் புரியுமோ அதை ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ டேரக்டருக்கு இஸ் ஃபர்ஸ்ட் மூவி இஸ் ரியலி குட். சிம்பிளாக இருந்தது, பட் இட்ஸ் வெரி குட். எல்லாரோட ஆக்டிங் அவங்கவுங்க பாட்டு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருந்துச்சு. ஒரு சொதப்பல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அது சாமி மாதிரி அதை கொண்டு போய் சம்திங் தே ஹேவ் ஷோன் டிஃப்ரெண்ட்லி. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே அது மனசில் பதிகிற மாதிரி மெசேஜஸை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இட்ஸ் ரியலி குட், நைஸ். யா செம நைஸ் ஆக்டிங் எவ்ரி ஒன். நம்ம வந்து இவங்க தான் நல்லா பண்ணாங்க, இவங்க நல்லா பண்ணல அப்படின்னே சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் இஸ் ஆக்டிங் வாஸ் வெரி குட், வெரி நைஸ், சிம்பிள் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். நம்ம ஆகா ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் பட் வெரி சிம்பிள், இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see that. இட்ஸ் நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம், கருத்துள்ள படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபேமிலி எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப எமோஷ்னலாக சென்டிமெண்டலான படம் தான். நாட்டுக்கு தேவையான படம் தான். நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைக் ஃபேமிலியாக வந்து பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. இட் இஸ் நாட் டூ மச், இட் இஸ் நாட் இன் டெப்த், பட் இட் வாஸ் குட். நல்லா இருந்தது. நான் ஹாப்பியாக ஒரு 2 hours வந்து வந்தோமா, சிரிச்சோமா, பார்த்தோமா அப்படின்றது. நல்லா இருந்துச்சு. எமோஷன்லாம் நல்லா கனெக்ட் ஆச்சு. டேய் கலாய்க்காதடா. உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு. அந்த 2 ஊரோட எமோஷன்ஸு, கடவுள், ஸோ அதை பற்றி எப்படி கனெக்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ல நல்ல காமெடி கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால இந்த படம் பிடிச்சி. அர்ஜுன் தாஸ் நான் இப்படி பார்த்தது ஒரு வில்லன் மாதிரி பண்ணிட்டு படத்தில் அவ்வளோ ஃபைட்டு கீட்டு எதுவுமே இல்லை. ஸ்மூத்தாக அப்படியே சட்டிலாக இருக்கும். நல்லாயிருக்கும் எமோஷன். பாருங்கள், டூ வாட்ச். நல்லா இருந்ததுங்க. மூவி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நாங்கள் எங்களோட ஃபேமிலியோட வந்து பார்த்தோம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ். சுகுமார் பாலகிருஷ்ணன் சாரோடைய ஃபர்ஸ்ட் மூவி. என்ன மேடம் இந்த எமோஷன் நல்லா இருந்ததுங்க. 2 ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சேரணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட் சார் வந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு ஜென்ரலாக ஒரு ஆளோடைய முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிராமமும் வந்து சேர்ந்துருக்கு. உண்மையாக நல்ல ஒரு மூவிங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சார் எடுத்தீங்க, ஹீரோ சார் எடுத்தீங்க, அவருடைய கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒன்று அவர் வில்லனாக நடிச்சுட்டு இருக்காரு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. இது ரொம்ப சூப்பர். இல்லை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சூப்பர். இவரோட இந்த புதுசான இந்த ஆக்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே வில்லனா தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம். இல்லை ஆக்சுவலாக நல்லா இருந்தது. வித்தியாசமான மூவி. நல்லா இருக்குது. நல்ல படம். நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல டயலாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. வெரி நைஸ். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியே யோசிக்கிறீங்கல்ல, அது மாதிரி கிடையாதுங்கிறத அர்ஜுன் தாஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸ் ஒரு நல்ல ஆக்டருங்கிறது இந்த படத்தில் தெரியுது. ஐ திங்க் இவருக்கு இதுக்கப்புறம் நிறையா ஒரு படம் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக நல்ல கதையின் நாயகனாக நிறைய படம் பண்ணுவார்னு தெரியுது. ஸோ டெஃபினட்டாக வெயிட் பண்ணுவேன். ஆமாம், ஏன்னா அவரை மொனோட்டனஸாக எப்பவுமே வில்லனாக காமிச்சிட்டாங்க. அவர் வில்லன் இல்லை. அவர் ஒரு நடிகர் ஒரு அழுது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அவர் அழும்போது நம்ம கண்ணில் கண்ணீர் வருது, அப்போனா அது நல்ல நடிகர்னு அர்த்தம். நம்ம அவர் நல்ல நடிகர் அவர். இந்த மூவியோட எமோஷன் பத்தி என்ன சொல்றீங்க? சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் ஒரு தடவை வந்து மேடையில் இருக்கும்போது ஒரு விஷயம் பேசினாங்க. இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதா வந்து ஆன்மீகத்தை கூட நான் ஏற்றுப்பேன் அப்படின்வார் கமல் சார். நல்லது நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னாங்கன்னா அதுக்காக எதை வேணாலும் நம்ம ஏற்றுக்கலாம். அதில் நம்பிக்கை மூட நம்பிக்கையெல்லாம் இல்லை. அவர் தான் சொன்னேன், ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு அது மேலே நம்பிக்கை இருக்காது. அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவங்கள்ட்ட அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. புது ஜானர்ல இருக்கு. யா இது ஃபேமிலி மூவின்னு சொல்றாங்க. எல்லாருமே பார்க்கலாம். இதோட எமோஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. லாஸ்ட்ல ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவர் அந்த டெத்து, அந்த ஃபனரல், அந்த இது லாஸ்ட் இது வந்து நல்லா இருந்துச்சு. அவருக்கு தான் ஆமாம், இது நியூவாக இருந்துச்சு, நியூவாக நல்லா இருந்துச்சு. அவர் ஹீரோவாக பார்த்ததில்ல, வில்லனாகவே அந்த வாய்ஸில் கேட்டுட்டு நான் சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருக்கு. இந்த காமெடி வந்தது இது வரைக்கும் யாருமே எடுத்துட்டு வரல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அட்டெம்ப்ட் நல்லா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது நாகேஷ் அவர்கள் வந்து டெட் பாடியாக ஒரு காமெடி படத்தில் கமல் சாரோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார். இது கொஞ்சம் வேறு டைப்பாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டில் நல்ல யதார்த்தமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டிங்கை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து இந்த டெட் பாடியாக நடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது காளி வெங்கட் நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு. ஓகே, நிச்சயமா நிச்சயமா. அருண்ராஜோட வாய்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் வில்லனாவே தான் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு ஹீரோவா பார்க்க சொல்ல அது எப்படி இருக்கு? இல்லை, அவர் யூஸ்வலாக ஒரு வெர்சடைல் ஆக்டர் தான். அது டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு படத்துக்கு படம் வந்தீங்கன்னா சேலஞ்சிங்கான ரோல்ஸ் எடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காரு. உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப் டு அர்ஜுன் தாஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட எமோஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுமா இந்த மூவியோட எமோஷன் பத்தி என்ன? இமோஷனல் வந்து அதாவது யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்றத சொல்ல வர கருத்து இன்னும் டிஃப்ரெண்ட் வே சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் நேட்டிவிட்டியோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம். விஷால் வெங்கட்க்கு ஒரு பாராட்டுகள். நிச்சயமாக ஃபேமிலியில் மட்டும் இல்லை, இண்டிவிஜுவலாகவும் பார்க்கலாம், நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இதில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயம் என்னக்கா, இன்றைக்கி வந்து ஒரு யூனிட்டியோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு வீட்டில் ஒன்றா இருக்கும்போது எல்லாம் யுனைட்டடாக இல்லை, ஆளுக்கு ஒரு திசையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்ட்டுருக்க ஒரு ஹியூமன் லைஃபு. ஆனால் யூனிட்டியாக இருக்க வேண்டிய கட்டாயமாக இன்றைக்கி இருக்குன்றத பல கட்டங்களில் பல இயக்குநர்கள் ஒரு புது புது ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளேயோட நமக்கு உணர்த்திக்கிட்டே வராங்க. எந்த அளவுக்கு அது மக்கள் ரீச் ஆகுதுன்றது தெரியல. அதை ஃபீல் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல கருத்து. கண்டிப்பாக.